ஒடியம்மா ஒடியம்மா. போங்கடி. வாசப்படிக்கிட்ட ஒரு சிமெண்ட் தூண் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு நவுத்தி வச்சாச்சு. அந்த ஒரு மாற்றத்தினால தான் வந்து இவனை வந்து யோசிச்சு போயிட்டுருக்கானுங்க. எல்லாம் காலை மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி பேன் மருந்து வச்சு விட போகிறோம். ஆட்டுக்கும் வைக்க போகிறோம், குட்டிக்கும் வைக்க போகிறோம். இங்கே வந்துரு பா பா பா, இங்கே பா. நாய்க்குட்டி ஒன்று உள்ளார பூந்துடுச்சு. வரத்துக்கு வழி தெரியாமல் எப்படி மாட்டிக்கிட்டு வருது பாருங்க. ஓடியாங்க வந்து தண்ணி குடிங்க. நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணி கலந்து வச்சுருக்கோம். தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, உப்பு. ஓடி வாங்கடி என் சேட்டம்மா. எல்லாம் அடிக்கிற வெயில தண்ணி தாங்கலை. மேயாமல் கூட ஓடியான்ட்டாங்க வீட்டுக்கு. குடிங்கடி. ஒரு இதில் வந்து புண்ணாக்கு தண்ணி வச்சுருக்கோம், ஒரு இதில் வந்து பச்சை தண்ணி வச்சுருக்கோம். யாருக்கு எது வேணுமோ குடிச்சிக்க வேண்டியதுதான். எல்லாம் தண்ணி குடிச்சவங்களாம் நேரில் பார்த்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். அதில் 2 பேர் ரெடியாக வெளில நிற்கிறாங்க. கொடுக்க தண்ணி குடிக்கலையா? ஏன் தண்ணி குண்டானில் இருந்துச்சுல்ல? நம்ம காலைக்குட்டி அங்கே கொஞ்சம் கடல புண்ணாக்கு தண்ணி குடிச்சிட்டு இங்கே வந்து பச்சை தண்ணி குடிக்கிறாரு பாருங்க. பாருங்க எல்லாம். குட்டிக்கெல்லாம் தண்ணி போட்டு விடலாம். ஃபர்ஸ்ட்டு புண்ணாக்கை வந்து நல்லா குழவா கரைச்சிப்போம். இப்போ எல்லாம் பெரிய குட்டியாக ஆனதும் வந்து தண்ணி வந்து பற்ற மாட்டேங்குது. ஏகப்பட்ட தண்ணி தேவைப்படுது. இன்னும் ஒரு வாரம் போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் பல்லு முளைச்சிச்சு. இல்லை லப்பரை கடிச்சு இருக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளே போடணும்னு நினச்சாலும் அவனுங்க வந்து விட மாட்டானுங்க. லப்பரை கடிச்சு இழுத்து ரொம்ப டென்ஷன் ஆக்குவானுங்க. இப்போ வந்து கடலப்புண்ணாக்கு மட்டும் ஊற வச்ச தண்ணி, அடுத்தது வடித்த கஞ்சி தண்ணி, அடுத்தது அரிசி களைஞ்ச தண்ணி 3த்தையுமே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா தண்ணி வந்து பற்ற மாட்டேங்குது. பச்சை தண்ணிக்கு பதிலாக அரிசி களைஞ்ச தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அதுக்கு முன்னாடி தான் கம்மியாக போட்டோம். இப்போ வந்து தேவையான திட்டமான அளவில் உப்பு போட்டாச்சு. 3த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும், கொஞ்சம் பால் மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கறது வந்து வேஸ்ட்டு. இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கும் பேன் மருந்து வச்சுட்ருக்கோம், ஆட்டுக்குட்டிங்களுக்கும் பேன் மருந்து வச்சுட்ருக்கோம். அது எப்படி வச்சோங்கிறதையும் வீடியோ எடுத்துருக்கோம். அதுவும் இதோட சேர்ந்து வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன வந்து கேட்குறாங்க, நீங்கள் அடை தீவனம் என்ன வைக்கிறீங்க, தண்ணி எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய வந்து நம்ம போட்ட வீடியோவை தான் வந்து மறுபடி கேள்வி மேலே கேள்வியாக வந்துட்டுருக்குது. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்படி தண்ணி கொடுக்குறோம், ஆட்டுக்குட்டியை எப்படி வளர்க்குறோம், அடை தீவனம் என்ன வைக்கிறோங்கிற விவரம்லாம் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் போட்ட வீடியோவே போட்டுகிட்டே இருந்தோம்னா பழைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் வந்து போர் அடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போதும் குட்டிங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ஒடியாரத்தை பாருங்கள். குடியங்க வாங்க. குடிய தண்ணி இந்தா வா. இங்கம்மா டேய் வா இங்கே வா இந்தாடி ஓடி வாங்க. நெத்தி வேலை சேட்டை பண்ணாத நவரு. தான் குடிக்குது, உன் பிள்ளை தான் குடிக்குது. இருங்கடி வரேன். இருமா, கை கடிக்காதுமா. மாமா
வேணுமா கையை பிடிச்சி இருக்கிறாரு. தரண்டி 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 தங்கம், தரண்டி தங்கம். இரு வரேன். ஐயோ கடிக்கிறாங்கல்ல, இருடா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவனுங்களும் இப்படி தான் இருக்கிறானுங்க. ஏண்டி தங்கம்? ஐயோ 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 என் தங்கமே. ஏண்டி இதை வரேன் இருங்க. பாட்டில் நசுக்கி வச்சுட்டானோ. தங்கப்பிள்ள கை கடிக்காது. தங்கப்பிள்ள உள்ளார விட்டா உள்ளார உள்ளவனு கடிக்கிறானு, குடிச்சவனும் கடிக்கிறானுங்க, குடிக்காதவனுங்களும் கடிக்கிறானுங்க. நான் என்னடா செய்வேன்? வரேன் இருடி. இதோ குடிச்சிட்டான் அவ்வளோதான். சண்டை போறானு கடிக்கிறானு. வாங்க உள்ளார வாங்க தரேன். இந்தாடி தள்ளட்டுமா? இந்த உனக்கு தானே வேணும். இந்த பசிக்கிரி உனக்கு கொடுத்து உள்ளார போடும். வரமா இருமா. ஏண்டி உன் பிள்ளையாடி? உன் பிள்ளை எங்கே இருக்கு உன் பிள்ளை? இங்கே கொடுக்குற பால்லாம் பத்தலையா தங்கத்துக்கலாம்? என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். புடவையை உருவி எங்கே இழுத்து வச்சுருக்கணும் பாருங்க. இங்கே 2 சேட்டை பண்ணுது. காலை கடிக்கலாம்டா. நம்ம போயிட்டு தீவனை தள்ளி வைப்போம். மானத்தை பாருங்கள். அவங்க தான் அள்ளி வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி கோதுமை, அரிசி, சோளம், கம்பு 4 தான் உருது. அவங்க அள்ளி வைக்கிறாங்க, நம்ம போய் வாங்கி வைக்கலாம். இது வந்து அடை தீவனம் ஊற வச்ச தண்ணி. நம்ம தீவனம் ஊற வைக்கிறோம் இல்லையா, அது கிளஞ்சி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றின தண்ணி. இதுதான் வந்து மதியானத்தில் வைப்போம். இதை வந்து போகிறதுக்குள்ளே குடிச்சிட்டு போயிடும். வந்ததுக்கப்புறம் காலையில் வைக்கிற மாதிரி புண்ணாக்கு தண்ணி தான் சாயந்தரமும் கொடுப்போம். எல்லாம் அடை தீவனத்தை சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒன்று இருக்கிறத வந்து மயில் சாப்பிட்டுருக்கு. மயில் பார்க்க தான் ஆடு பெருசாக இருக்கும், ஆனால் எல்லா ஆட்டுக்குமே வந்து பயப்படும். சின்ன ஆட்டுக்கு கூட வந்து மயில் பயப்படும். அடை தீவனம் சாப்பிட்டா அடுத்த செகண்ட் வந்து வயலுக்கு போயிடணும் மேய்ச்சலுக்கு. நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து இப்போ பேன் மருந்து வச்சு விட போகிறோம். குட்டிக்கும் வைக்க போகிறோம். பேன் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா எல்லா ஆட்டுக்கும் குட்டிக்கும் சேர்த்து வச்சு விட்டுடணும். நம்ம 10 ஆட்டுக்கு வச்சுட்டு ஒரு ஆட்டுக்கு வைக்கலனாலும் வந்து அந்த பேன் மருந்து வந்து வேலை செய்யாது. அந்த ஒரு ஆட்டில் உள்ளதை மறுபடியும் 10 ஆட்டுக்கு வந்துடும். பேன் மருந்தை பொறுத்தளவு எல்லா ஆட்டுக்குமே வந்து ஒன்று விடாமல் வச்சுடணும். அப்போ தான் வந்து கேட்கும். அதனால் எல்லாத்தையும் ஓட்டி ஒரே இடமா அடைச்சி வச்சுக்கலாம். ஆட்டுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் எப்படி வைக்கணுங்கிறத வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க. சரிப்பா. இங்கே பண்ணுமா? ஏந்திரி 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 ஏந்திரி. எல்லாம் மேய்ச்சலுக்கு போகிறானே. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரா. உள்ளப்போ உள்ளப்போ உள்ளப்போ. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரிம்மா. ஏந்திரி ஏந்திரி கேளுங்க. வாங்க உள்ளார எல்லாம் தூங்குது சுகமா. ஏந்திரி உள்ளப்போ. பா சைடு ஏந்திரி. கொம்பு ஏந்திரி. கேளுங்க கேளுங்க.
பேன் மருந்து வைக்கும்போது கண்ணுக்கு கண்ணாடி, முகத்துக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் வந்து புடவையால் அப்படியே கட்டியிருந்தேன், மாஸ்க் மாரி வந்து கட்டியிருந்தேன். அது வீடியோக்காக நான் வந்து அவுத்துட்டேன். கண்ணுக்கு கண்ணாடிலாம் போட்டிருக்கிறேன். அதுமாரி சேஃப்டியாக போடுங்க. அந்த மருந்து கண்ணுலலாம் பட்டுடுச்சுன்னா கண் பார்வை வந்து தெரியாமல் போகும். அதனால் வந்து சேஃப்டியாக போடுங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதில் உள்ள வாடையே பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இதை வந்து சேஃப்டியாக போடுங்க. இது கேமரா வந்து இந்த பக்கம் மாட்டுறதுக்கு பதிலாக அந்த பக்கம் நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் கவனிக்கலை. நான் உங்களுக்கு வந்து கையில் பிடிச்சிட்டு எப்படி வைக்கிறதுங்கிறதையும் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பேன் மருந்து வச்சு விட்ட வீடியோ மட்டும் பார்க்கலாம்ப்பா. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து எத்தனை கிடா குட்டி எத்தனை பொட்டை குட்டிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பேன் மருந்து வச்சு விட்ட வீடியோ பார்க்கலாம். இந்த மருந்து வந்து சொட்டு சொட்டாக தான் வச்சு விடணும். தோலில் தான் வைக்கணும். முடியெல்லாம் நீக்கிட்டு தோலில் போடுற மாதிரி இந்த மருந்தை வச்சு விடுங்க. நான் மயிலுக்கு வந்து நிறைய பேன் இருந்ததுனால கொஞ்சம் கிட்டக்கே வைக்கிறேன். இல்லைன்னா வந்து கொஞ்சம் தூரமாக வைப்பேன். நம்ம இப்போ தான் இடையில போட்டு விட்டோம். ஏன்னு தெரியல, நம்ம ஆட்டுக்கே பார்த்திங்கன்னா நம்ம தலையிலலாம் பொடு இருக்கும் இல்லையா, அதேமாரியே வந்து ஆட்டுக்கும் வந்து பொடு மாதிரி இருக்குது. தோல் வந்து உறிஞ்சி அப்படியே பொலன்னு கொட்டினா எப்படி இருக்கும், அதேமாரியே வந்துடுச்சு. என்ன காரணங்கிறது தெரியல. நம்மளே சேஃப்டியாக இருக்கிற நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த நட ஏன் அப்படி ஆணிச்சிங்கிறது தெரியல. அது மாதிரி இருந்தாலே வந்து தோல் நோய் வந்து ஆட்டுக்கு வந்துடும். அதை வந்து அப்புறம் வந்து சமாளிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து பேன் மருந்தும் கீரிப்பூச்சி மருந்தும் வந்து கொடுத்துருவோம். எது செய்கிறோமோ இல்லையோ இது ரெண்டுத்தையும் செஞ்சுருவோம். இந்த நடையும் அப்படி தான் செஞ்சோம். ஆனால் அதையும் தாண்டி வந்து அதுங்களுக்கு வந்து பொடுகு மாதிரி, நம்ம தலையில் பொடுகு இருந்தால் எப்படி இருக்கும் அதுமாரியே வந்து பார்த்திங்கன்னா முடியை நீக்கிட்டு பார்த்திங்கன்னா பொடுகு மாதிரியே இருக்குது. நிறையா மேலேயும் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குது. அப்புறம் பேனும் ஏகப்பட்டது வர ஆரம்பிச்சிச்சு, மெய்யுது. அப்போ தான் பார்த்தோம் பேன் மருந்து வச்சு விட்டாச்சு இன்றைக்கி டக்குன்னு. இந்த பேன் மருந்தோட பேரை வந்து நம்ம வீடியோ எடுக்க மறந்தாச்சு. நிறையா வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம். நிறையா வாட்டி பேன் மருந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோலாம் வந்து காமிச்சிருக்கோம். அதே மருந்து தான் இப்பயும் போடுறோம். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வர வீடியோவில் வந்து இந்த மருந்தோட பேரை வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டப்பா. இந்த ஆட்டுக்கு எப்படி வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி சொட்டு சொட்டாக தான் வைக்கணும். சில பேர் வந்து முதுகில் வந்து கோடாக இழுத்து விட்டு வந்துடுவாங்க. நான் வந்து இப்படி தான் வைப்பேன் எப்பயுமே. இந்த ஆட்டுக்கு வந்து ஒரு 5 சொட்டு 6 சொட்டு. கொம்புக்கு அந்தாண்ட வந்து மருந்து வைக்கக்கூடாது. கொம்புக்கு முதுகு பகுதியில் மட்டும்தான் மருந்து வச்சு விடணும். தோலை வந்து நீக்கிட்டு தான் வைக்கணும். நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால வந்து மேலே சொட்டு சொட்டாக வச்சு விட்றேன். இந்த முடியை வந்து நீக்கிட்டு தோல் பகுதியில் தான் வச்சு விடணும். அதை நல்லா கவனமாக கவனிச்சிக்கிங்க. நீங்கள் இப்படி தானே வைக்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க. தோலை வந்து அதாவது முடியை வந்து விலக்கிட்டு தோல் பகுதியை தான் வைக்கணும். அவங்க வந்து ஆடு பிடிச்சிருக்கிறதுனால வந்து அதை செய்ய முடியாது. அவங்க வந்து அதை செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா ஆடு பிடிச்சிருக்கதே நான் இந்த மருந்து வச்சு விட்றது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், எங்கே மேலே வச்சு விட்ருவணும் அப்படின்னு. அதனால் வந்து அவங்க அதை செய்ய மாட்டாங்க. மருந்துலாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம். அதனால் நம்ம தான் வச்சு விடுவோம். அதனால் கவனமாக முடியை வந்து ஒருத்த கையால் நீக்கிட்டு தோல் மேலே ஒவ்வொரு சொட்டாக வச்சு விடுங்க. இந்த மருந்தோட கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை கிலோவுக்கு இத்தனை எம்எல் தான் வைக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் வாங்குகிற கடையில் மெடிக்கலில் வந்து ஆடு இத்தனை கிலோ இருக்கும், இதுக்கு வந்து எத்தனை சொட்டு வைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்க. சென ஆட்டுக்கும் வச்சு விடுவோம், குட்டிங்களுக்கும் வச்சு விடுவோம் நாங்கள். நீங்கள் அந்த விவரத்தெல்லாம் வந்து அங்கே கேட்டுட்டு வந்துடுங்க. நான் வந்து ஒவ்வொன்றையும் எடை வச்சு கணக்கு பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் வந்து பல வருஷமாக வைக்கிறதுனால எனக்கு வந்து தெரியும். அதனால் வந்து நான் எடைலாம் வச்சு வைக்க மாட்டேன். நான் ஒரு கண் பார்வைக்காக வச்சு விட்ருவேன். இந்த டப்பா வந்து மொத்தத்துக்கே வந்து 30 எம்எல் தான். இதோட பேரும் ரேட்டும் வந்து நாளைக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பால்காரி தான் படுத்துருக்கு. அது முடியல பாருங்களேன், பொடுகு மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்துச்சுனாலே வந்து ஆட்டுக்கெலாம் வந்து தோல் நோய் வந்துடும். தோல் நோய் வந்துச்சுன்னா அதுங்களை வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுமாரி வரவே வராது. நம்ம ஆட்டுக்கு வந்ததே கிடையாது. நம்ம இப்போ தான் வந்து இடையில வந்து பேன் மருந்து வச்சு விட்டு குட்டி போடுறதுக்கு அப்புறம் இப்போ தான் வச்சோம். ஒரு 20 நாள் கூட ஆயிருக்காது. அதுக்காட்டி எப்படி இவ்வளோ பெயின் வந்துச்சு, ஏன் அப்படி ஆணுச்சிங்கிறதே தெரியல. இது மாதிரி வந்தாலே ரொம்ப ரிஸ்க்குப்பா. நம்மளே கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டோம், கவனிப்பு இல்லை. அதனால தான் டெய்லியும் வந்து ஆடை வந்து செக் பண்ணணும். முடியெல்லாம் நம்ம வந்து விலைக்கு பார்த்துட்டு பேன் இருக்குதா, உண்ணி இருக்குதா அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். நம்மளையும் அறியாமல் வந்து இதெல்லாம் வந்துடுச்சு.
இது வந்து ஒருத்தவங்க கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா சொறி மாதிரி இருக்குது ஆட்டுக்கு, அது வந்து எப்படி வந்து சரி செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கூட சொல்லியிருந்து பேன் மருந்துன்னு கேட்டு வாங்கி வச்சு விடுங்கப்பா சரியாக போயிடும் அப்படின்ட்டு. இதை இப்படியே விட்டோம்னா தேமல் மாதிரி என்ன பண்ணோம்னா முடியெலாம் வந்து திட்டு திட்டாக கொட்டும். பேன் இருந்தால் தான் வந்து அதேமாரி கொட்டும் முடியலாம் ஆட்டுக்கு. அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அதை வந்து சரி செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்குட்டிக்கு எப்படி வச்சோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குட்டிங்களுக்கெலாம் வந்து 3 சொட்டு வச்சு விட்ருக்கோம். வால் பகுதியில் ஒன்று, நடுப்புற ஒன்று, கழுத்து பகுதியில் ஒன்று. குட்டிங்களுக்கெலாம் வந்து நம்ம இப்போ வந்து கொம்புக்கிட்ட கொண்டுட்டு போவேன்னா இது 3 இடத்துல மட்டும் வச்சு விட்டா போதும். எல்லா குட்டிக்குமே வந்து போன நட பார்த்திங்கன்னா 2 சொட்டு வச்சு விட்டேன். இப்போ வந்து 3 சொட்டு வச்சு விட்ருக்கேன். பேன் மருந்து வச்சு விட்றதுக்கு முன்னாடியே வந்து குட்டிங்கெல்லாம் வந்து ஊட்ட விட்டுடுங்க. ஏன்னா அது ஊடுருவி பரவுற மருந்து. நம்ம ஆட்டுக்கு வச்சு விட்டதுக்கப்புறம் ஊட்ட விட்டோம்னா காம்புக்கிட்ட வந்து அந்த மருந்து வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குட்டிங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் ஊட்ட விட்டுட்டு மருந்து வந்து ஆட்டுக்கு போடுங்க. பேன் மருந்து வச்சு விட்ட உடனே அப்படி ஒரு சொரிஞ்சுப்பானுங்க. குதிக்கும் ஒரு மாதிரியாக பண்ணும். அதுங்களுக்கு வச்ச உடனே போட்டு பிச்சுக்கிட்டு உதறிக்குங்க உடம்பை போட்டு. கம்முன்னு இருக்க முடியாது, அதுங்களால் சொரியாமல் அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா பேன் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடும். அதனால் அதுங்களுக்கு ஒரு எரிச்சு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது சொரிஞ்சு சாயந்தரமாக பார்த்தோம்னா டயர்டாகிடுவானுங்க. இதேமாரி டயத்தில் வந்து ப்ரோட்டீன் டானிக்கு, ஒரு சத்து டானிக் மாதிரி இருந்து போட்டு விட்டால் குட்டிங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் வந்து கூடும். இப்போ கொஞ்சம் எனர்ஜி வந்து பேன் மருந்து வச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சோடு அடிக்கும். அந்த ப்ரோட்டீன் டானிக்லாம் போடும்போது கொஞ்சம் ஆக்டிவாக ஆவானுங்க. நம்மக்கிட்ட வந்து டானிக் இல்லை, வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் உண்மைதான். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து கடலப்புண்ணாக்கு தண்ணி வந்து கொடுங்க. கஞ்சி தண்ணி, கடலப்புண்ணாக்கு தண்ணி வந்து கொடுங்க. அதுதான் தேவை அப்படிங்கிறது கிடையாது. இருந்தால் போட்டு விட்டால் நல்லது. ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா ஆட்டுக்குட்டிங்களுக்குலாம் வந்து கீரிப்பூச்சி மருந்து எத்தனை நாளில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஆட்டுக்குட்டி தழை தின்னு புழுக்கியாக போடும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து கீரிப்பூச்சி மருந்து வந்து கொடுப்போம். அதுக்கடையில் வந்து கொடுக்க மாட்டோம். பேன் மருந்து மட்டும்தான் வச்சு விடுவேன். கீரிப்பூச்சி மருந்து வந்து அவங்க வந்து தலையை தின்னுட்டு புழுக்கியாக போடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை கொடுப்பேன். இனிமேல் வந்து நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு கீரிப்பூச்சி மருந்து வந்து கொடுக்கலாம். ஏன்னா நாளாயிடுச்சு, அதனால் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பேன் மருந்து வச்சு விட்ருக்கோமா, இப்போ வந்து கொடுக்க வேணாம். ஒரு வாரம் 10 நாள் வந்து ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரிப்பூச்சி மருந்து வந்து கொடுத்துக்கலாம். ஓகேப்பா, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்து எத்தனை கிடா குட்டி இருக்கானுங்க, எத்தனை பொட்டை குட்டி இருக்காங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பேன் மருந்து வச்சு விட்டதுனால அந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு முடியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. தலைவலி தாங்கலை, ஒரு வாமிட் வர மாதிரியே இருக்கும். எனக்கு தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு தெரில. எனக்கு இந்த மருந்தோட வாடை மட்டும் போட்டோன்னா அன்றைக்கி டயர்டாக இருக்கும். ஒரு 1/2 நாள் வரைக்கும் எனக்கே அந்த வாசனையை இழுத்து டயர்டாகிடும். அதனால தான் நான் மாஸ்க்கு, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது. சொரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. செஞ்சோம். இனிமேல் வந்து மதியானம் வரைக்குமே வந்து கூண்டுக்குள்ளார ரெகுலர் தான் நடக்கும் அன்னைக்கு.